ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து மங்களில் வந்து கோல்டு சீட் போட்டிருந்தேன். அந்த கோல்டு சீட்டில் வந்து 10,000க்கு வந்து ஒரு ரிங் எடுத்திருந்தேன். அதோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு நான் ரிங் எடுத்திருந்தேன். அதோட இதை தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். மங்கள் சேலத்தில் ரிங் பாக்ஸ். இதோட வெயிட் வந்து 1 கிராம் 20 மில்லி. அதில் டிசைன் எப்படி க்ளோஸ்அப்பில் தெரியுதுன்னு தெரியல. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதில் வந்து எனாமல் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாக கோல்டு. இதுதான் எங்கள் கையில் வேர் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து லூஸாக இருக்குது. என்னது, இந்த முழி வந்து பெருசு, இங்கே கீழே சின்னது. சரி, நான் வந்து பாப்பாக்காக தான் எடுக்கலான்ட்டு பாப்பாக்காக தான் நானும் யூஸ் பண்ணிக்கலாம், பாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பாப்பாவுக்கு தான் எடுத்து பாப்பா கைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். அவளுக்கு ஃபிங்கர் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்கும். எனக்கு தான் இந்த இடத்துல பெருசாகவும் இங்கே வந்து சின்னதாக இருக்க பாருங்கள். அப்படியே கழட்டினா அப்படியே வந்துடும். அவ்வளோதான் எடுத்திருந்தேன். இதோட வெயிட் வந்து கரெக்டாக 1 கிராம் 20 மில்லி தான். அதோட பில்லு காட்டிடுறேன். மங்களில் வந்து ரிங்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. 1 கிராம்லேயே அழகாக இருக்குது. 2 கிராம்க்கெல்லாம் லட்சுமி படம் வச்ச மாதிரியெல்லாம் அழகாக இருந்துச்சு. பில் ஆக்சுவலாக நான் வந்து 10,000 சீட்டு தான், ஒரே சீட்டு தான் கட்டியிருந்தேன். 15 மந்த்து ஸ்கீம். அப்போ அமௌண்ட் இருந்துச்சுன்னு ஒரு சீட்டு மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நான் போட்டது வந்து மார்ச்சில். நான் இப்போ எடுத்தது வந்து ஜூலையில் எடுத்தேன். அப்போ அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதமாகவே என்னால் கட்ட முடியல. சரி, அப்படியே இருந்துச்சு. அது அமௌண்ட்டாகவும் அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதோட எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு கோல்டாக வாங்கிக்க. நான் வந்து கொலுசு தான் வாங்கலான்ட்டு போயிருந்தேன். பட் ஒரு 50 கிராம் அந்த மாதிரியே 19,000 சில்லற சொல்லியிருந்தாங்க. சரி, அது எடுக்கிறது வேஸ்ட்டு. அதை ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுக்கும்போதும் கொலுசு வந்து கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க. நம்ம கோல்டாக எடுத்து வச்சா கொஞ்சம் யூஸ் ஆகுன்ட்டு கோல்டாக எடுத்தேன். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எனக்கு வீடியோ வர சரியாக எடிட் பண்ண தெரியாது. அதை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் அதை எடுத்து அட்டாச் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். நான் எடுத்த டேட் வந்து 28 ஜூலை 2026. இந்த பாருங்கள் ரிங்கோட வெயிட்டு. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது அட்டாச் பண்ண முடியுமான்ட்டு ட்ரை பண்ணுற ஃபோட்டோ பிடிச்சி. ரிங்கோட வெயிட் வந்து 1 கிராம் 20 மில்லி. 1.020. கரெக்டாக 1 கிராம் 20 மில்லி மட்டும்தான். வேஸ்ட்டு இது வந்து 12% போட்டிருக்காங்க. 12% கோல்டில் வந்து 122 மில்லி வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ டோட்டலாக நான் எடுத்ததும் வேஸ்டேஜும் எல்லாம் சேர்த்து 142 மில்லிகிராம் வந்து நான் எடுத்த மாதிரி கணக்குக்கு. அதோட அமௌண்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா 13,215 ரூபா. 1 கிராமோட ரேட் வந்து 13,215 ரூபா. அன்றைக்கோட ரேட்டு 28 ஜூலையில். அப்போ நான் வந்து அந்த ஹால்மார்க் வந்து 45 ரூபா. டோட்டலாக 15,136 ரூபா. அப்போ வந்து அவங்க 1 கிராமுக்கு வந்து 191 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணதாக சொன்னாங்க. அதுக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணது போக 14,945 ரூபா நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் 448 ரூபா ஜிஎஸ்டி. அதுவும் சேர்த்து 3% ஜிஎஸ்டி 448 ரூபா. மொத்தம் 15,394 ரூபா. எனது வந்து ஓல்டு கொலுசு வந்து அது அந்து போச்சு. நான் ஜாயின் பண்ணி தான் போட்டிருந்தேன். பட் வந்து அதை திருப்பவும் பற்ற வச்சாலும் அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க.
சரி அதை ஏன் இது பண்ணணும் அப்போதைக்கு நான் விசாரிக்கலான்ட்டு தான் போயிருந்தேன். பட் வந்து கோல்டு அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்கன்னு விசாரிக்க தான் போயிருந்தேன். சரி ரிங்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளி கொலுசு பார்க்கலான்னு போகும்போது வெள்ளி கொலுசு எனக்கு வந்து எடுக்க தோணலை. ஸோ அதனால் வந்து நான் இதையே எடுத்துட்டேன். அப்புறம் என்னோடய ஓல்டு சில்வர் வந்து 4094 இருந்துச்சு. அப்புறம் 11,000 அது ரெண்டும் சேர்த்து அந்த 15,394 4,094 போச்சுன்னா 11,300 நான் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சீட்டில் வந்து 10,000 சீட்டு ஒன்றே தான் கட்டியிருந்தேன். மீதியெல்லாம் நான் கட்ட முடியல என்னால். அதை கழிச்சது போக 1,300 நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த 1,300 அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. 150 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 1,150 நான் லாஸ்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 600 வந்து நான் கையில் கொடுத்துட்டேன். அப்புறம் 550 மட்டும் ஜிபே பண்ணிட்டேன். கலெக்ஷனெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஓல்டு சில்வர் எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள். கிராஸ் வெயிட் வந்து 26 கிராம் 800 மில்லி, லெஸ் வெயிட் வந்து 9.380 மில்லி வந்து குறைச்சிக்கிட்டாங்க. மீதி 17 கிராம் 420 மில்லிக்கு வந்து அன்னைக்கு ரேட் 235 ரூபா, 4,093 ரூபா ப்ளஸ் 70 அந்த மாதிரி கொடுத்தாங்க. இதே நான் மற்ற கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது பாதிக்கு பாதி லெஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்லேயும் லெஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச தங்கமயில் பெஸ்ட்டுன்னு தங்கமயில் எல்லாம் மாற்றி சொல்கிறேன், மங்களன் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இதுதான் என்னோடய டோட்டல் பில்லோட வேல்யூ. சரியா தெரியுதான்னு தெரியல, க்ளோஸ் காட்டுறேன். முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் யாரெல்லாம் மங்களன் கோல்டு சீட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கலெக்ஷன் ரிங்கு மட்டும் இல்லை, இயரிங்ஸு, செயின், தாலிகொடி எல்லாமே சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை.